ஐயா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பொருளுக்கான விளக்கம் சொல்லுங்க ஐயா. வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற சூழலிலே, கருத்தொற்றுமை இல்லாத ஒரு சூழலிலே நாம் நம்முடைய மன அமைதியை இழக்க நேருகிறது. அந்த அமைதியற்ற மனதிலே உறவுகள் பாதிக்கப்பட்டு ஒத்திசைவு கிடைக்காமல் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இலக்குக்கு மாறாக சென்று விடுகிறது. இந்த பொறுக்க இயலாமை என்பது எப்படிப்பட்டதென்றால், மிகவும் இழிவானது என்கின்ற பொருளிலே ஒரு தவறான ஒரு வார்த்தையை நாம பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்களான்னு தெரியாது. நாம் தலை மீதில் இருக்கக்கூடிய முடியை நாம் தலையில் இருக்கும் வரை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை அழகுபடுத்திக் கொள்கிறோமோ, அதை நம்முடைய அழகின் ஒரு அடையாளமாக அந்த முடியை பராமரித்து நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோமோ, அதே அந்த முடியானது நம் தலையை விட்டு அகன்று விடும்போது அதை ஒரு அருவருப்பாகவும், அதை ஒரு இழிந்த பொருளாகவும் மதிக்காமல் அதை அலட்சியப்படுத்துகிறோம். அதை கேவலமாக நினைக்கின்றோம். அப்படி நேராத வண்ணம் இருக்கும் வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை நமக்கு பொருள் உடையதாக இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நமக்கு இன்பம் வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தும் கிட்ட வேண்டும் என்றால், பொறுமை மிக 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 அவசியமாகிறது. அந்த பொறுமை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் திருவள்ளுவர், அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரைப் பொறுத்தல் நலம். தோண்ட தோண்ட நம்ம எவ்வளவு வெட்டினாலும் பூமியானது நம்மை தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல பொறுமைக்கு ஒரு எல்லை கிடையாதுன்னு. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, என் பொறுமைய சோதிக்காத, அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இப்படியெல்லாம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு விடையாக வள்ளுவர் கூறுவது என்னவென்றால், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்கிறார். அந்த இலர் பலர் ஆகிய காரணம் என்பதற்கு நமக்கு வழக்கமாக நாம் பிழைப்பு கல்விக்காக படித்த பள்ளியிலே, கல்லூரியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் வேறு. நாம் இந்த மெய்ப்பொருள் உணர்வோடு அந்த திருக்குறளை அணுகும் பொழுது கிடைக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், இலர் என்றால் இல்லாமல். இலர் பலர் ஆகிய காரணம்னா, எல்லோரும் இல்லாதவராக ஆகிவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால், நோற்பார் சிலர். நோற்றல் அப்படின்னா, விரதம் இருத்தல்னு ஒரு பொருள். 2வது அனுபவித்தல் என்று ஒரு பொருள். அனுபவித்தல்னா எதை அனுபவித்தல் நம்ம நினைக்கிறோம்னா, பொருளையோ அல்லது பதவியையோ அல்லது உடைமைகளையோ அல்லது வசதி வாய்ப்புகளையோ மட்டுமே நாம
கருதுகிறோம். அப்படி இல்லாமல் அதோடு அதுவும் தேவைதான் வாழ்க்கைக்கு. அதுவே வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் அதோட நமக்கு அருளும் சேர்ந்து இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். நமக்கு தேவையானது கிட்டும். நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, அது அப்படியே நடக்கும். எப்போ? நோற்கும்போது, அனுபவிக்கும்போது, எதை என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுவோ எதை நோக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாரி கருத்து வேற்றுமை வரும்பொழுது, அந்த கருத்து வேற்றுமைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூழலை, கருத்தொற்றுமை ஏற்படாத சூழலை, நம்மை அடுத்தவர் புறக்கணிக்கின்ற சூழலை, அந்த புறக்கணிப்புகளை நாம பொறுத்துக் கொள்ளுதல். ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இதுகாறும் பிறந்ததிலிருந்து எத்தனை பேரை, எத்தனை நிகழ்வுகளை, எத்தனை உறவுகளை, எதையெல்லாம் நாம புறக்கணித்திருக்கிறோம் என்று ஒரு பட்டியலிட்டால், கணக்கில் அடங்கவே அடங்காத நேரங்களில், நிகழ்வுகளில் நாம நிறைய புறக்கணிப்புகளை செய்திருக்கிறோம். அதை தனிமையில் நாம் இப்பொழுது நம்மை புறக்கணித்திருக்கிறார்கள், அல்லது நம்ம கருத்து ஒற்றுமை வராத கருத்து வேறுபடுகிறார்கள், நம்மை இகழ்கிறார்கள், நம்மை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இதையெல்லாம் நான் நோக்கும் பொழுது, நோக்கும் பொழுதுன்னா, அதை ஏற்று, பொறுத்து, சகித்துக் கொள்ளும் பொழுது, எனக்கு வேண்டியது எல்லாம் தானாக கிடைக்க அமைகிறது. எப்படி அமைகிறது என்றால், அதுக்கு என்ன சூழல் அமையும். அதற்கு உரிய அளவில நம்முடைய தகுதியையும், திறமையையும் நாம இற்றைப்படுத்திக் கொண்டே இருப்போம். இற்றைப்படுத்துதல் என்றால், நேற்று போலவே இன்றும் இல்லாமல், நேற்றைய என்னை விட இன்றைய நான் முன்னேற்றத்தில் இருப்பது. தகுதிகளிலும், திறமைகளிலும். அதை வெளிப்படுத்தும் ஆற்றலிலும். அப்ப பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றால், நாம நமக்கு அமைந்திருக்கிற சூழல்களை, உறவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சூழ்நிலைகளை பொறுத்துக் கொள்ளும் பொழுது, நோக்கும் பொழுது, அப்போ இலர் ஆகிய காரணம்னா, உடல் நலம் இல்லாமல் போவதற்கும், மனவளம் இல்லாமல் போவதற்கும், நமக்கு வேண்டியவைகள் கிடைக்காமல் போவதற்கும், நமக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவதற்கும், நீங்க இலர்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இல்லாமை அப்படின்றது பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லாதவன் அப்படின்னா, ஏழை அப்படின்னு அது மட்டும் தான் நினைப்பாங்க. அது வந்து பொருள் இல்லாமை. அது இல்லாம அறிவு இல்லாத கூடிய ஒரு நிலை. அது அறிவேழ்மை அப்படின்னு சொல்லுது. அறிவேழ்மை அப்படின்னா, நமக்கு இந்த சூழலை வந்து மேலோட்டமா பார்த்துக்கொண்டு, அந்த சூழலை நம்ம அதனுடைய உள் பொருளை உணராமல், ஏன் எனக்கு இந்த அவமானம் வந்திருக்கிறது? ஏன் எனக்கு இங்கே கருத்து ஒற்றுமை எட்டப்படவில்லை? ஏன் எனக்கு இந்த சூழல் அமைந்திருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு அமைந்திருக்கிறது? இணையராக, மக்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக, தொழிலில, சமுதாயத்தில ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்றால், என்னுடைய வினைப்பதிவு என்ற புரிதலில அதை ஏற்று பொறுத்துக் கொள்ளும் பொழுது, பூமியை ஆள்வோம். பூமின்றது என்னன்னா, நம்ம வழக்கமா பூமினா பெரும்பாலும் செல்வம், அல்லது நிலபுலம், அல்லது வசதி வாய்ப்புகள். இதைப் பற்றி மட்டுமே குறுகிக் கொண்டு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல், நமக்கு இப்ப பூமின்னாலே என்ன பூமியில உயிர் வாழ்தல். உயிர் வாழ்தல்னா நீடித்த ஆயுள். நீடித்த ஆயுள் இருக்கணும்னா, நான் என்னுடைய உடல் அந்த அளவுக்கு வளமாக இருக்க வேண்டும். உயிர் திணிவாக இருக்க வேண்டும். மனம் வளமாக இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்கின்ற
இந்த எல்லா வகையிலும் என்னுடைய ஒத்துழைப்புகளும், நான் அவற்றுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பூமியை ஆள்வது என்பது. ஆக, நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய உடல் நலம் எனும் இன்பமும், மன நிறைவு என்ற மகிழ்ச்சியும், எந்த பொருளையும், எந்த நபரையும், எந்த சூழலையும் மேலோட்டமாக பார்த்து அதுதான் உண்மை என்று நம்பிவிடாமல், அதனுடைய உட்பொருளை எப்படி காண்பது என்றால், பரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது மாமத யானை என்கின்ற ஒரு உட்பொருளை நாம உணரும் பொழுது, அதுதான் உள்ளார்ந்து எந்த ஒரு நிகழ்வையும் ஆழ்ந்து பார்ப்பது என்று என்னவென்றால், இப்ப ஒரு யானை சிற்பம் இருக்கிறது என்றால், அந்த யானை சிற்பத்தை அதனுடைய அழகை நாம ரசிக்கும் பொழுது, பரத்தை மறைத்தது மாமத யானை. அதாவது அந்த அந்த மாமத யானை என்கின்ற அழகை நாம் ரசிக்கும் பொழுது, அது எதனால் செய்யப்பட்டதுன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, அப்போ அந்த யானை சிற்பம் மறந்துரும். அந்த சிற்பம் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னும்போது, அது கல்லால் ஆனதா? அது கல்லுன்னா என்ன மாரியான கல்லு? அது மரத்தால் ஆனதா? அது மரத்தால் ஆனதுன்னா, எந்த மரத்தால் ஆனது? சரி, அந்த மரத்தையும் ஆழ்ந்து பார்க்கும்போது, வெறும் மரம்னா அது வெறும் மரம் அல்ல. மரம் எதனால் ஆனதுன்னு பார்த்தா, அணுக்களால் ஆனது. அந்த கல்லு எதனால் ஆனதுன்னு பார்த்தா, அதுவும் அணுக்களால் ஆனது. சரி, அதை மறந்துவிட்டு யானைன்னு பார்த்தோம்னா, ஒரு உயிரோட யானைய பார்த்தோம்னா, அந்த யானை எதனால் ஆனதுன்னா, அந்த யானையும் நாம பின்னோக்கி அப்படியே அதனுடைய உட்பொருளை ஆராயும் பொழுது, அணுக்களால் ஆனது. ஐம்பூதங்களால் ஆனதுன்னு வரும். ஐம்பூதங்களை மறுபடியும் பார்க்கும்போது அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள் எதனால் ஆனதுன்னு பார்த்தா, மீண்டும் மீண்டும் அப்படியே ஆய்ந்து கொண்டே போகும்பொழுது, சுத்த வெளி. சுத்த வெளின்னா எடை இ இ வெளி, ஸ்பேஸ். ஆங்கிலத்தில ஸ்பேஸ்ன்னுவோம். அந்த ஸ்பேஸ்ன்றது என்ன? இப்ப நாம உட்கார்ந்துருக்கிற இந்த அறையில, இந்த அறைக்கும் நமக்கு எதிர்க்க ஒரு சுவரோ அல்லது ஒரு பொருளோ இருக்கிறது. அல்லது ஒரு நபரோ இருக்கிறார். அல்லது இப்ப இந்த கைபேசிய பார்த்துக்கிட்டுருக்கோம். இந்த கைபேசிக்கும் நமக்கும் இடையில இருக்கு பாருங்க. அதுதான் அந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் தான் எல்லாவற்றின் உள்ளும் இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு தான் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு யானையை மறைக்கிறது. இப்ப இதே போன்ற புள்ளி தருகிற மாரி தான் நமக்கு இன்னொரு சொற்றொடரும் சொல்லுவாங்க. "கல்லைக் கண்டா நாயைக் காணோம், நாயைக் கண்டா கல்லைக் காணோம்." ஆனா, அந்த "நாயைக் கண்டால் கல்லைக் காணோம்" அப்படின்றது நம்ம என்ன மேலோட்டமா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, தெருல போயிட்டு இருக்கும்போது, நாய் கொலைச்சா நம்ம அத விரட்டுறதுக்கு கல்லு பார்த்தா கிடைக்கல. சில நேரத்தில நேரா போயிட்டே இருப்போம். அங்க போற வழியில பார்த்தா நெறைய கல்லுங்களா இருக்கும். ஆனா, அங்க நாயே இருக்காது. அதுவல்ல இதனுடைய உட்பொருள். அந்த நாய் சிற்பம் ஒன்று இருக்கிறது என்றால், அந்த நாயை சிற்பமாக பார்க்கும்பொழுது கல்லு தெரியாது. அந்த கல்லை பார்க்கும் பொழுது நாய் தெரியாது. இதுபோல தான் நம்முடைய அன்றாட வாழ்விலும் இப்ப ஏதோ ஒரு புறக்கணிப்பு எனக்கு வந்திருக்கிறது. அந்த புறக்கணிப்பை நான் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது, அந்த புறக்கணிப்பை ஏற்கும் பொழுது, அந்த புறக்கணிப்பை நான் நோக்கும் பொழுது, அந்த புறக்கணிப்பை நான் சகித்துக் கொள்ளும் பொழுது, அதனுடைய உட்பொருளை உணரும் பொழுது, "எவர் மூலம் ஓதுன்பம் வந்தபோதும் ஏற்புக் கொள்கிறோம் வினை போக்கும் மருந்தே" என்கின்ற அந்த ஆழ்ந்த உட்பொருள் உணர்ந்த ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு ஆழ்ந்த அமைதியில தான் அந்த விளக்கம் கிடைக்கும். அந்த பொறுக்கின்ற தன்மை கிடைக்கும். அப்படி பொறுக்காத நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, நாம் எப்படி நம்முடைய முடியை இழக்கும் பொழுது, தலையில் இருக்கும் வரை நாம் மதிக்கக்கூடிய ஒரு முடியானது எப்படி மதிப்பிழந்து போகிறதோ, அதுபோல நாம்
இந்த பூமியில் இல்லாதவராக ஆகிவிடுவோம். என்ன இல்லாதவரானா, உயிரோட இருக்கும் பொழுதே இல்லாதவராகன்னா, நாம புறக்கணிக்கப்படுபவராக ஆகிவிடுவோம். ஆகவே அப்படி இல்லாமல் இந்த பூமியை ஆளக்கூடிய எல்லாரும் எனக்கு அடிமைன்னு கிடையாது. அந்த பூமியை அளவு முறையோடு அனுபவிக்கக்கூடிய அந்த ஆளுமைன்னா, தன்னுடைய எதிர்மறை சூழல்களிலே நான் எப்படி என்னை மேலாண்மை அந்த சூழலை எனக்கு சாதகமாக மன அமைதியை தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் அந்த பூமியை ஆளக்கூடிய அந்த தன்மை. அதை நோக்கி நாம பயணிப்போம். வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். மகிழ்ச்சி அம்மா. இந்த சிந்தனையை தூண்டியமைக்கும், பகிர்ந்தமைக்கும் மகிழ்ச்சி. மற்றவர்களும் இது குறித்து ஏதேனும் கருத்தை தெரிவிக்கலாம். அல்லது இப்ப கூறியவற்றில் ஏதேனும் விளங்கவில்லை என்றாலும்